இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலாம் பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவருடைய பூமிக்குரிய பிறப்பு எப்படி நடந்துச்சு, சரீரத்துக்குரிய பிறப்பு எப்படி நடந்துச்சு என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நியாயப்பிரமாணத்தின் ஜனங்களுக்காகவே நடந்தது என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவர்களுக்காக நடந்துச்சு. அவர்களை நியாயப்பிரமாணத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், மரணத்தில் இருந்தோம், அப்புறம் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம் மீட்டெடுக்கக்கூடிய மீட்பராகவும் இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர்களை மீட்டார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம முதலாம் பாட்டில் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஆவிக்குரிய விதானத்திலையும் நடந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல எப்படி நடந்துச்சுங்க? ஆவிக்குரிய விதானம். இப்போ சரீரத்துக்குரிய விதானம் நடந்துச்சு, கரெக்டு தான். ஆவிக்குரிய விதானத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கலன்னா, நியாயப்பிரமாணத்தின் விஷயத்திலையும் நம்ம சரியான முறையில் இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் அது நியாயப்பிரமாணமா இருந்தாலும் நியாயப்பிரமாணத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் நம்ம யாவருக்கும் இருக்கு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கிறோம். 4-6. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை பார்க்கிறப்போ, நாம் புத்திர சுவீகார அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீரத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து யாரின் இடத்துல பிறந்தாருன்னா ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தாரா? ஸ்திரீயில் இருந்து இல்ல ஸ்திரீயின் இடத்திலிருந்து பிறந்தார் என்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு புரிய வேண்டியதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு அந்த ஸ்திரீயின் இடத்தில் பிறக்கிற பிறப்புங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு அந்த ஸ்திரீயின் இடத்துல பிறக்கிற அந்த பிறப்பு, அது நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்திலே அவருடைய ஆவிக்குரிய பிறப்பை குறிக்குது. அங்க ஸ்திரீ என்ற ஒரு வார்த்தை ஸ்திரீன்றது அந்த மரியாள் என்னக்கூடிய ஸ்திரீயை குறிக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. இஸ்ரவேல் ராஜ்யம் அத இஸ்ரவேலுடைய ராஜ்யமே பரலோகமும் பரலோக ராஜ்யமாகவும் என்னதுங்க, பரலோகமாகவும் பரலோக ராஜ்யமாகவும் தேவனுடைய ராஜ்யமாகவும் இஸ்ரவேலின் ராஜ்யமாகவும் ஸ்திரீயாகவும் சொல்லப்படுகிற அந்த பழைய உடன்படிக்கையின் இஸ்ரவேலின் ராஜ்யத்தை பேசுறத நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு அந்த ஸ்திரீயின் இடத்துல நடந்தது என்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்திரீக்கள் யார் என்ற ஒரு விஷயத்த அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 23, 24, 25 வசனங்களை நம்ம பார்க்கிறப்போ, அடிமையான உள்ளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவர்களிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். பாத்தீங்களா? என்ன அர்த்தம் உள்ளவைகள்? ஞான அர்த்தம் உள்ளவைகள். ஞான அர்த்தம் உள்ளவைகளை ஸ்திரீ என்ன நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, மரியாள் எனக்கூடிய ஸ்திரீயில் இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற மாதிரி பேசிடுறாங்க. இந்த ஞான அர்த்தத்தை புரிஞ்சிக்காமையே போயிடுறாங்க. அந்த ஸ்திரீன்றவங்க புரிஞ்சிக்க வேண்டியவர்கள் ஞான அர்த்தத்தையும் தேவனானவர் இங்க எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு. புரியுதுங்களா? நீங்க ஏதோ யோசனை பண்ணிட்டு அதை மெடிடேஷன் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி எல்லாம் ஒன்றும் கொடுக்கல நம்மளுக்கு. அங்கேயே எழுதிருக்கு அந்த ஞான அர்த்தங்கள். அதை என்ன சொல்லிடுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கன்னிகையில் இருந்து தானே பிறந்தாரு, ஸ்திரீயின் இடத்தில் கிடையாது இல்லையான்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க பிரிண்டிங் மிஸ்டேக்ன்ற மாதிரியாகவும் சொல்றாங்க. எப்படி? இயேசு கிறிஸ்து பிறந்தது யாருல? கன்னிகை தானுங்க. கன்னிகையில் இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கன்னிகையாகிய மரியாள் இடத்திலிருந்து தான் பிறந்தார். ஆனா இங்க ஸ்திரீ என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அதனால இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் என்ற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லி பிரிண்டிங்கையே கரெக்ஷன் பண்ண ஒரு கொஞ்சம் பேர் எனக்கு பார்த்தா, அது அந்த பைபிள் எனக்கு வைக்க ட்ரை பண்ண வந்தேன்.
அந்த பைபிள் நான் வந்து கரெக்டாக நான் வந்து பைபிளை கரெக்ஷன் பண்ணி நானே பிரிண்டிங் கொடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு 5000 ரூபாய் நீ கொடுத்தனா நான் உனக்கு கொடுக்குறேன், இது பாரு. இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வசனத்தை தான் அவன் காமிச்சான். இந்த வசனமும் அப்புறம் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் தேவன் என்ற ஒரு வார்த்தையா இருக்கோ அந்த தேவன் என்னக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வந்து கரெக்ட் பண்ணி தேவகுமாரன் என்ற மாதிரி ஒரு பைபிளை வந்து அவன் ரெடி பண்ணிட்டு அது எனக்கே விற்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அட பாவி, அதெல்லாம் தப்புடா, உனக்கு ஒன்றும் தெரியாது, தெலுங்குலேயோ இல்லை தமிழ்லேயோ படிச்சுட்டு பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்லி இப்போ பைபிளையே கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஞானம் உனக்கு இல்லைடா. அது ஒரு வேலை பண்ணணும்னா என்ன அப்படிப்பட்ட ஆளுங்க தான் பண்ணணும்னு சொல்லி உன்னை வச்சுக்கோ, நீ அந்த பைபிளை நீயே வச்சுக்கோ, அப்படியே நரகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ரிஜெக்டட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஸ்திரீ வந்து ஞான அர்த்தம் உள்ளவைகளாம். புரியுதுங்களா? படிங்க பிரதர். 24 அந்த ஸ்திரீகள் ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. பாத்தீங்களா? அதனால சீனாய் மலை அந்த யாத்திரியாகமத்துல 19ஆம் அதிகாரத்துல அந்த ஏற்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. பாத்தீங்களா? நியாயப்பிரமாணம் எனக்குரிய பழைய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கையின் ஏற்பாடு சீனாயிலிருந்து தான் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? சீனாயில அந்த இஸ்ரவேலர் மக்கள் வந்து தங்கி இருக்கிறப்போ மோசேவானவர் வந்து 30 நாள் அங்கே அந்த சீனாய் மலையிலே பிதாவாகிய தேவன் கூட இருந்த மாதிரியாக நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் 40 days, இட்ஸ் நாட் 30 days, 40 days இருக்கிற மாதிரி அங்கே பார்க்குறோம். அங்கே பிதாவாகிய தேவனே கொடுத்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப பேசுகிறோம். அதுதான் அந்த சீனாயின் மலையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஏற்பாடு. அப்புறம் 2 ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. பாத்தீங்களா? அடிமைத்தனத்திற்குன்னே கொடுக்கப்பட்டதா அது கூட. 25 ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்காளே. பாத்தீங்களா? எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திற்கும் நியாயப்பிரமாணம் வந்து நீதியுள்ளது தான். நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, நியாயப்பிரமாணம் உத்தமமானது. ஆனாலும் அதனுடைய கட்டளைகளை வந்து பின்பற்றாமல் போனதுனால அந்த நியாயப்பிரமாணம் தள்ளிடுச்சு. யாருக்கு? சாத்தான் கிட்ட போய் தள்ளிடுச்சு. நீ என்ன வந்து நீ சரியான முறையில் என்ன பண்ணலன்னா கடைபிடிக்கல, என்னை கடைபிடிக்காதனால உனக்கு சாபம் தாண்டா, அப்பாடா அப்படி போட்டு சாத்தான் கிட்ட போயிட்டு தள்ளிடுச்சு நியாயப்பிரமாணம். அந்த அப்படிப்பட்டது அது ஒரிஜினல் நியாயப்பிரமாணம். புரியுதுங்களா நான் சொல்றது? நியாயப்பிரமாணத்தினால பாவம் விருத்தி ஆக்கப்படுதுன்றது எப்படின்னா, நியாயப்பிரமாணத்திலே பாவம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் அங்கே எழுதப்படல. நியாயப்பிரமாணம் வந்து பாவம் பண்ணு, இல்லை நீ வந்து இப்படி இரு அப்படி இருன்னாலும் சொல்றதுக்கு தேவனானவர் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல. அது உத்தமமானது, பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது, ஜீவன் உள்ளது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனால் ஜீவனுள்ள நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது உத்தமமானதா இருந்தாலும் நீ எப்போ என்ன சரியான முறையில் நீ கடைபிடிக்கலையோ உனக்கு இங்கே இடம் இல்லைப்பா. எங்க இடம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம், உண்மையான ஆவிக்குரிய ராஜ்யம், பழைய உடன்படிக்கையின் ராஜ்யத்துல உனக்கு இடம் இல்லை. நீ என்ன பண்ணணும்னு நீ போயிடு அப்படின்னு வழிகாட்டி. யாருக்கு வழிகாட்டின்னா அந்த பாவிங்களுக்கு, நியாயப்பிரமாணத்தை கொண்டு பாவம் பண்ண அந்த ஜனங்களுக்கு வந்து வழிகாட்டியாக, அந்த அடிமைத்தனத்துக்கு வழிகாட்டியாக நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அதுக்கு தான் அது அடிமைக்கு உட்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய எருசலேம் என்ற ஒரு வார்த்தையும் அங்க எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? 25 பாருங்க. இவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன்னோட பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே. பாத்தீங்களா? மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவர், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். நாம் எல்லாருக்கும் தாயானவள். நம்மளுடைய எருசலேம் எங்க இருக்குங்க? பரலோகத்துல இருக்கு, அங்க மேல இருக்கு. இந்த வசனத்தை வச்சுட்டு தாயின்னு ஒருத்தவங்க
மேலான எருசலேமே நம்மளுடைய தாய். புரியுதுங்களா? திருப்பி இங்க வந்து அந்த ஒரு சரியான அந்த பொய்யான என்ன சொல்றோம், ஒரு கேவலமான அந்த சம்பந்தங்களை இங்கே திருப்பி தாய் என்றதுனால அந்த ஒரு இது பண்ணக்கூடாது, முடி போடக்கூடாது, சம்பந்தங்களை முடி போடக்கூடாது, உறவுகளை முடி போடக்கூடாது. தெளிவா சொல்லுது மேலான எருசலேம். தாயானவள் பரலோகத்தை பற்றி தான் பேசுது. புது உடன்படிக்கையின் தாய் அது வந்து பரலோகம். புரியுதுங்களா? பரலோகம் தான் நம்மளுடைய தாய். அங்கே தான் நம்ம போய் சேர்ந்துடணும். ஏன்னா அங்கே தான் நம்ம போய் வாழ போகிறோம். அங்கே யார் இருக்காங்க நம்மளுக்கு வந்து? பிதாவாகிய தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆனால் அந்த ஸ்திரீகள் என்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே டச் பண்ணிக்கணும். ஆவிக்குரிய விதானத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஸ்திரீ எனக்கூடிய அந்த பழைய உடன்படிக்கையின் எருசலேமிலேயே பிறந்தார். புரியுதுங்களா நான் சொல்றது? எங்க பிறந்தாரு? எருசலேமிலே பிறந்தார். அந்த எருசலேம்ன்றது வந்து அங்க வாஸ்தவமா எருசலேம் மட்டும் கிடையாது. அந்த நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் எந்த ஜனங்களுக்கெல்லாம் உட்பட்டு இருக்கோ அந்த ஜனங்களின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு. புரியுதுங்களா? அதுல முக்கியமா நம்ம யோசனை பண்றது என்னடான்னா, அந்த ஸ்திரீ வந்து எருசலேம் என்று சொல்லப்படுற அந்த ஸ்திரீ அந்த ராஜ்யம் என்னதுங்க? ராஜ்யத்தை குறிக்குது. எருசலேம் தலைநகரம் தானேங்க? அதனால்தான் அது எருசலேம் என்ற பேரே சொல்லப்படுது தவிர ராஜ்யம் முழுவதையும் ஸ்திரீயாக தான் நம்ம பார்க்கணும். இஸ்ரவேலுடைய ராஜ்யம் முழுவதும் நம்ம எப்படி பார்க்கணும்? ஸ்திரீயாக நம்ம பார்க்கணும். எரேமியாவில் பார்க்கலாம் 31ஆம் அதிகாரம் 31, 32. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கையை நான் பண்ண போறேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே. கைப்பிடிக்கிறாருன்றப்ப அர்த்தங்க அந்த ராஜ்யத்தை வந்து தனக்கு வந்து மனவாட்டியாக ஏற்றுக்கொள்றாருன்ற ஒரு விஷயத்த அங்க பேசுறது. நான் அவர்களை பிதாக்களை எகிப்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார். என்னவா இருந்தாரா? நாயகர், எஜமான், அந்த வீட்டின் எஜமான், அந்த ராஜ்யத்திற்கு. நாங்கள் தெலுங்குல எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா புருஷன். என்னவா எழுதப்பட்டிருக்குன்னா புருஷனா அவங்க வந்து எனக்கு மனவாட்டி, அந்த ஜனம் மனவாட்டி. நான் வந்து அவங்களுக்கு என்னவா இருக்கிறேன்? புருஷனா இருக்கிறேன், ஹஸ்பண்டா இருக்கிறேன்ற மாதிரி தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அங்கே அது வந்து இந்த உறவுகளை குறித்து பேசுறதுக்கு கிடையாது, உறவுக்கு உட்பட்ட ஒரு ஆலோசனை, ஓமையாக சொல்லப்படுற ஒரு வார்த்தை. என்னதுங்க? ஓமையாக ஞான அர்த்தங்கள்னு சொல்ற அந்த வார்த்தை. இந்த ஞான அர்த்தங்களை ஆவிக்குரிய விதானத்துல தான் நம்ம யோசனை பண்ணணும். திருப்பி உறவுகளை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது. தாய், தந்தை, இதுக்கு ஒரு விஷயம், ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்து போட்டுறாங்க இந்த கலாத்தியர்ல. அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவர்கள் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வந்து எப்படி பிறந்தாருன்றன்னா, பிதாவாகிய தேவன் வழியாக இஸ்ரவேல் என்னக்கூடிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதான் ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு வார்த்தை. ஸ்திரீ என்றது வந்து ஆவிக்குரிய பிறப்பு எப்படி நடந்துச்சுங்க? பிதாவாகிய தேவன் நாயகராக இருந்து இஸ்ரவேல் எனக்கூடிய ராஜ்யத்திலே அவர் பிறக்கிற, ராஜ்யம் எனக்கூடிய ஸ்திரீயின் இடத்திலே அவர் பிறக்கிற அந்த பிறப்பு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு. அது வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னும் கிளியரா நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். 1 நம்ம பார்க்கலாம்.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். யாருங்க? ஒரு ஸ்திரீ சூரியன் நீதியின் சூரியன் எனக்கூடிய வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு உபயோகிக்கப்பட்டது. புரியுதுங்களா? நீதியின் சூரியன் யாருன்னா பிதாவாகிய தேவன். சூரியனை உடையவளா இருந்தால் அந்த ஸ்திரீ யாருன்னா அந்த ராஜ்யம். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரம். பாதங்கள் கீழே யாருங்க? சந்திரன் யாருன்னா நியாய பிரமாணம். சந்திரன் யாரு? ஏன்னா அந்த வார்த்தைகள் அவங்களுடைய பாதங்களுக்கு தீபங்களா இருக்குமா அப்படின்னு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். புரியுதுங்களா? வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் சந்திரத்தினோட ஓமையாக பேசப்படுது. ஓமை என்னன்னதுங்க? ஸோ ஓமையாக அங்க பேசப்படுதுன்றதுனால சந்திரன்ன்றது யாருங்க? நியாய பிரமாணம். ஸ்திரீ யாருன்னா இஸ்ரவேலின் ராஜ்யம். சூரியன் யாரு? பிதாவாகிய தேவன். அந்த 12 இது இருக்கு இல்லைங்களா, அதை படிங்க. அவள் பாதங்களின் கீழே 12 அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. பாத்தீங்களா? 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் ஒண்ணு இருக்கு. 12 நட்சத்திரங்கள் யாருங்கன்னா 12 கோத்திர கர்த்தர்களை பத்தி பேசப்படுது. ரூபேன் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி. அந்த மாதிரி அந்த ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கோத்திரத்தாரை நடத்தக்கூடிய மெயின் ஆட்களை பத்தி பேசப்படுது. அந்த கோத்திரங்களை பத்தி பேசப்படுது. அவள் கர்ப்பவதியாயிருந்து வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும். பாத்தீங்களா? 7 தலைகளா 10 கொம்புகளா? தலைகளும் 10 கொம்புகளும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. பாத்தீங்களா? வலு சர்ப்பம் இருந்துதான். அந்த வலு சர்ப்பத்துக்கு என்னென்ன இருக்குங்களா? 7 தலைகள் இருக்கா, 10 கொம்புகள் இருக்கா, அப்புறம் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். சிவப்பான வெளு சர்ப்பமா? புரியுதுங்களா? வெளு பெரிய சர்ப்பம். அது பெரிய சர்ப்பம். அது ஒன்னேவா நிறையவா? ஒன்னே தானங்க அந்த சர்ப்பம். அதாங்க ஒன்னே தான். ஆனா இது நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சர்ப்பம் யாரோ கிடையாது, இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்போ அந்த அழிக்கக்கூடிய அந்த ஏரோதை தான் அந்த சர்ப்பன்ற மாதிரி பேசிட்டாங்க. ஏரோதை பத்தி அங்க பேசப்படல. அதுக்கு எத்தனை தலை இருக்குன்னா 7 தலை இருக்கு. 7 தலைன்றது 7 தலையில 7 இந்த கண்டங்கள் இருக்கு இல்லைங்களா, ஆசியா, ஆஸ்திரேலியா, இந்த 7 கண்டங்களையும் அது தன்னுடைய பொய்யான வார்த்தைகளினாலே மனுஷர்களை தனக்கு உட்பட்டவர்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பொய்யான பேச்சுகளை பேசக்கூடிய தலைகள் அதுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதை பற்றி தான் அங்கே பேசுது. அது ரொம்ப வலு சர்ப்பம் உள்ளது அப்படின்னா வல்லமையுள்ள சர்ப்பமாம், ரொம்ப பெரிய சர்ப்பமாம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3/1 பங்கை இழுத்து அவைகளை பூமியை விழத்தள்ளிற்று. அது எப்படி? நட்சத்திரம் ரொம்ப பெருசுங்க. பூமி இவ்வளவு சின்னதா இருந்தா நட்சத்திரங்கள் இந்த பூமி மாதிரி பூமி பல ஆயிரக்கணக்கான பூமியை சேர்க்கலாம் எங்க ஒரு நட்சத்திரத்துல. அந்த நட்சத்திரங்கள்லே 3 பங்கு நட்சத்திரங்களே பூமி மேல தள்ளிடுச்சுன்ற ஒரு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான். இது நடக்குமானா பிராக்டிக்கலா நடக்காது. இது ஆவிக்குரிய விஷயத்துல ஞான அர்த்தமுள்ள வார்த்தைகள்ன்றதுனால ஓமையாக பேசப்பட்டதுன்றதுனால அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும் சரியான முறையில். நட்சத்திரங்கள்ன்றது நட்சத்திரங்கள் கிடையாது, அந்த ராஜாக்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லா ராஜாக்களையும் தன்னுடைய வசத்திலே
தன்னுடைய வசத்தில் வச்சுக்கிற ஒரு விஷயத்தை தான் அங்கே பேசப்படுது. நட்சத்திரங்கள்ன்றது வந்து ஆகாய நட்சத்திரங்களே கிடையாது. ஆகாயம் போல இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ராஜாக்களையும் தன்னுடைய வசத்தில் வச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சர்பமாம் அந்த சர்பம். அவைகளை பூமி பிரசவப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாத்தீங்களா, அந்த வலு சர்ப்பம் யாருக்கு முன்பாக போய் நின்றது? அந்த ஸ்திரீக்கு முன்பாக போய் நின்றது. நீங்க நியாயப்பிரமாணத்தில் இருக்கட்டும், நியாயப்பிரமாணத்துக்கு முன் இருந்த காலத்தில் இருக்கட்டும், சாத்தானுக்கு வந்து தேவனுடைய ஜனங்களை மோசம் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். தேவனுடைய அந்த பரலோகம் என்னக்கூடிய வார்த்தை, நீங்க யோபிலையும் தேவன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் கிட்ட போயிட்டு சாத்தான் வந்து பேசுற ஒரு விஷயங்களை பேசுற மாதிரி அங்க பேசுறத பார்ப்போம். அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்திலையும் சாத்தான் வந்து தேவனுடைய பிள்ளைகளை வந்து ஈஸியா மாற்றி தன்னுடைய ஜனங்களை மாற்றிக்கிற ஒரு சூழ்நிலை சாத்தானுக்கு இருந்துச்சு. அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த ராஜ்யத்திலே சாத்தான் வந்து எப்பவுமே புகுந்து விளையாடிட்டு இருப்பான். ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுத்த இது அது சாத்தானுக்கு பலம். நியாயப்பிரமாணம் கொடுத்த பலத்தினால அவன் அந்த அந்த ஸ்திரீயின் இடத்துல போயிட்டு நின்று அந்த பிறந்த அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணணும், அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு. பார்த்தீங்களா, என்ன பண்ணணுமா? பட்சித்து போடும்படிக்கு. 4ஆம் வசனம் பாருங்க. அதன் வாள் நட்சத்திரங்களின் 1/3 இழுத்து அவைகளை பூமி விழத்தள்ளிட்டு பிரசவப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பட்சித்தும் போடும்படிக்கு, பட்சிடணும், அவரை சாவடிச்சிடணுன்ற மாதிரி அந்த சர்ப்பம் போயிட்டு நின்றுச்சு. அப்புறமா சகல ஜாதிகளையும் இருப்புக்களால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாத்தீங்களா, அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால். பாத்தீங்களா, ஸ்திரியானவள் எங்க ஓடி போனால்? வனாந்தரம். வனாந்திரத்துல வந்து என்ன இருக்கு? இருட்டு. வனாந்திரம் வந்து ஜனங்கள் வாழக்கூடிய இடம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு இஷ்டமா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழற இடம் வனாந்திரம் கிடையாது. அப்படின்னா உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த ஜனம் போயிருச்சுன்ற அர்த்தம். அப்படின்னா இஸ்ரவேலுடைய ராஜ்யமே பாவத்துல இருந்த ஒரு ராஜ்யமா மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த சமயத்துல இஸ்ரவேல் ராஜ்யம் எப்படி இருந்துச்சுங்க? இருளிலே வனாந்திரமா இருந்துச்சு என்று ஒரு அர்த்தத்தை அங்க பேசப்படுது. அங்கே 140 நாள் அளவும் அவளை போஷிக்கத்தக்கதாக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி. இன்னொரு வாட்டி வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் என்னதான் அங்க இருக்கு. ஆனா அவங்க யுத்தம் ஆக்சுவலி பண்ணல. வலு சர்ப்பம் நின்றுட்டு இருக்கு யுத்தம் பண்றதுக்கு. வலு சர்ப்பம் நின்றுடுச்சு. இங்க வந்து யுத்தம் வந்து கரெக்டா சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யுத்தத்தை வந்து இயேசு கிறிஸ்து அப்பவே பிறந்தார். அந்த குழந்தை வந்து பிறந்துடுச்சு. பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்திரீ எங்க போயிட்டா? வனாந்தரத்துக்கு போயிட்டா. இவர் வந்து தேவனுடைய இடத்திற்கு அவருடைய சிங்காசன இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்புறமா இந்த சாத்தான் வந்து இந்த வலு சர்ப்பம் வந்து விழியப்படாத அளவுக்கு காரியம் நடந்துடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவை வந்து முறியடிக்கணுன்ற ஒரு காரணத்தினால சாத்தான் வந்து யுத்தத்திற்கு ரெடியா இருந்தான். இங்க சொல்லப்படுற அந்த யுத்தமும் ஆவிக்குரிய யுத்தம் தான்.
அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பரலோகத்துல யுத்தம் நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இங்க சொல்லப்படுற அந்த வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்ற அந்த வார்த்தை வந்து பரலோகத்திலே யுத்தம் கிடையாது. அந்த வானம், அந்த பரலோகம் என்ற அந்த வார்த்தையெல்லாம் வந்து ஆவிக்குரிய விதானத்திலே பேசுற ஒரு விஷயம். அந்த யுத்தம் நடந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுங்க, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணினார்கள் இங்க இருந்தாலும் யுத்தம் அவங்க ஆக்சுவலி பண்ணல. வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. யுத்தம் பண்ணியும் இவங்க மட்டும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிடுச்சு. சாத்தானும் அப்புறம் மிகாவேலை பின்பற்றின தூதர்களும். மிகாவேல் தன்னுடைய தூதர்களோட யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருந்தார். அப்புறம் சாத்தான் தன்னுடைய தூதர்களை எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க வந்து யுத்தம் பண்ணினார்கள் என்ற மாதிரி தான் இருக்கு தமிழ்ல. ஆனால் ஆக்சுவலி யுத்தம் அவங்க வந்து பண்ணல. அவங்க பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுதான் அதனுடைய நோக்கம். யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்படின்னா மிகாவேல் வந்து எதுக்காக யுத்தம் பண்ணணும் சாத்தான் இடத்துல? மிகாவேல் சாத்தான் இடத்துல யுத்தம் பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கணும்? ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் விரோதம் ஒன்றும் இல்லை. விரோதம் யாருக்கு விரோதம்னா, யாருக்கு விரோதங்க? ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15 யாருக்கு விரோதமோ அங்க சொல்றாரு. படிங்க. 3ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15. சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் இங்க சொல்ற ஸ்திரீயும் வந்து இஸ்ரவேலர் என்னக்கூடிய ஸ்திரீயை தவிர அந்த மரியம்மாவை பத்தி பேசல. இங்க சொல்ற ஸ்திரீயும் மரியம்மா கிடையாதுங்க. உனக்கும் என்றது வந்து சாத்தானுக்கும், ஸ்திரீ என்றது வந்து இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திற்கும் யுத்தமா. புரியுதுங்களா? யாருக்கு யுத்தம்? இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திற்கும் யுத்தம். அப்புறம் உன் வித்து சாத்தானுடைய தூதர்களுக்கும், அவள் வித்து இயேசு கிறிஸ்துவும். அவள் வித்து யாருங்க? இயேசு கிறிஸ்து. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஆக்சுவலி வித்துன்றது வந்து பிறப்பை தான் குறிக்குது. அதனால ஆவிக்குரிய பிறப்பு வந்து கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய விதானத்துல பிறக்கிறார். யாருக்கு பிறக்கிறாருன்னா இஸ்ரவேலுடைய ராஜ்யம் எனக்கூடிய ஸ்திரீயின் இடத்தில் பிறக்கிறார் ஒரு வார்த்தை. யாருக்கு? சாத்தானும் சாத்தானுடைய வித்துக்கும், அப்புறமா வித்துக்கும் யுத்தம் நடக்கும். புரியுதுங்களா? அதுதான் அங்க சொல்றது. அதுதான் இங்கே சொல்லப்படுறதும். இங்க வந்து மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் எந்த ஒரு விரோதம் இல்லை ஆக்சுவலி யுத்தம் பண்றதுக்கு. ஆனா ஆவிக்குரிய விதானத்தில் நம்ம யோசனை பண்ணா அவன் பரிசுத்தமானவன். மிகாவேலும் அவங்களுடைய தூதர்களும் பரிசுத்தமா இருந்தாலும் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய கட்டளை வந்து மிகாவேலுக்கு என்றைக்குமே கிடையாது. இருக்குங்களா? அந்த மாதிரி கட்டளை வந்து கிடையாது. அதனால அங்க யுத்தம் வந்து அவங்க பண்ணல. யுத்தம் யாருக்கு விரோதம் இருக்கோ அவங்க தான் பண்ணாங்க. புரியுதுங்களா? வைரம் என்னது? பகையை உண்டாக்குவேன் என்ற அந்த படிங்க. 3:15 என்ன பண்ணுவாராம்? பகை உண்டாக்குவேன். கண்டிப்பா அந்த யுத்தம் வந்து நடக்கும். யாருக்கு மத்தியில் யுத்தம்னா அந்த ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும், யாருக்கும்? சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் நடந்த யுத்தத்தை தான் இங்க பேசுறது. இன்னொரு வாட்டி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம்.
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணினார்கள்ன்றது அங்க ரொம்ப கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் சொன்னேன், கரெக்ஷன் ஏதாவது பண்ணிக்கணும்னா நான் தான் சொல்லணும்னு சொன்னேன். ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா that has to be done by me. வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாம போயிற்று. 9ஆம் வசனம். உலகமனைக்கும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியின் மேலே தள்ளப்பட்டது. ஏன் பூமியின் மேலே தள்ளப்பட்டது? இங்க பார்த்தோம் இல்லைங்களா, வனாந்திரம், பூமி, இதெல்லாம் பாவத்துக்குரிய இடத்தை பற்றி குறிக்கிற ஒரு விஷயம். அது பூமியின் மேலே தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதோட கூட அது சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் மரணமும் தேவனுடைய ராஜ்யமும். பாத்தீங்களா எதை பத்தி பேசுறாருங்க? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் தான் ஸ்திரீ. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த ராஜ்யம் என்னதுங்க? ஸ்திரீ. தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவு பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறோம். தாழ தள்ளப்பட்டு போனான். 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். பாத்தீங்களா, ரத்தம் யாருக்கு வந்துச்சு? ஆட்டுக்குட்டிக்கு வந்துச்சு. யுத்தம் நடந்துச்சு. இந்த ரத்தம் யாருக்கு வந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டிக்கு ரத்தம் வந்துச்சு. எங்க வந்துச்சு? அது ஆட்டுக்குட்டிக்கு ரத்தம் எங்க வந்துச்சு? சிலுவையிலே வந்துச்சு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யுத்தம் யாருக்கு நடக்கலைன்னா மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும், அதே மாதிரி சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் யுத்தம் நடக்கல. புரியுதுங்களா? யுத்தம் நடந்தது யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும். ஆனா இதுல இன்னொரு யுத்தம் நடந்துச்சு. அது எப்பவுமே நடந்துட்டே இருந்துச்சு. அது என்ன யுத்தம்னா, ஸ்திரீக்கும் சர்பத்திற்கும் யுத்தம் நடந்துட்டே தான் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கும். ஸ்திரீ தோத்துட்டே இருப்பா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்? நியாயப்பிரமாணம் பலம் கொடுக்காம போயிடுச்சு அந்த ஸ்திரீக்கு. நியாயப்பிரமாணம் யாராருக்கு யுத்தம், யாராருக்கு பகையை உண்டாக்க பண்ணுவாராம் தேவனால? ஸ்திரீக்கும் சாத்தானுக்கும் யுத்தங்க. உன் வித்துக்கும் அப்படின்னா ஸ்திரீனுடைய வித்து, சாத்தானுடைய வித்துக்கும், ஸ்திரீனுடைய வித்து யாருன்னா இயேசு கிறிஸ்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்றப்போ, இந்த ஸ்திரீக்கும் சாத்தானுக்கும் எப்பெல்லாம் யுத்தம் உண்டாகுதோ அப்பெல்லாம் ஸ்திரீ தான் தோத்து போயிட்டே வருவா. இஸ்ரவேலர். அதனால்தான் இஸ்ரவேலர் ஜனம் பாவத்திற்கும் சாபத்திற்கும் மரணம் அடைந்து சாத்தானுடைய அடிமைகளாக. எப்ப தோத்து போட்டா எங்க போனோம்? அடிமைக்கு நெட்டிடணும். அப்படிதான் அவங்க அடிமைக்கு, சாத்தானுக்கு, பிசாசானவனுக்கு அடிமையாக அவங்க மாறிட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஆவிக்குரிய பிறப்பு எதுக்காக நடந்துச்சுன்னா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானை ஜெயிச்சு சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பிறப்பை பிறக்கிறார். எதிலே பிறக்கிறாருன்னா, ஆவிக்குரிய பிறப்பு யார் யாருக்கு நடந்துச்சு? பிதாவாகிய தேவனுக்கும் ஸ்திரீ எனக்கூடிய ராஜ்யத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு நடந்தது. அந்த பிறப்பு எதற்காக என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். எதற்காக நடந்ததுங்க? யுத்தம் பண்றதுக்காகவே பிறக்கிறாராம். எதுக்கு பிறக்கிறாரு? யுத்தம் பண்றதுக்காகவே பிறக்கிறார். என்னத்துக்கு யுத்தம் பண்றாரு? அந்த இஸ்ரவேலரை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்க பிறக்கிறார்.
புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, ரொம்ப ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம். 11 இன்னொரு வாட்டி. மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அது தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வஸ்திரத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்மளும் ஜெயிக்கணும். யாரெல்லாம் இனிமே அந்த ரத்தத்திலே கழுவப்பட்டிருக்கிறோமோ அந்த ரத்தத்திலே கழுவப்பட்டு நம்ம எல்லாரும் யாரை ஜெயிக்கணுமா? சாத்தானை வந்து நம்ம ஜெயிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். 12 ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசனவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா? அதனால பரலோகங்களே என்ற அர்த்தங்க சபை எனக்கூடிய பரலோகமும் பரலோகங்களேன்றது வந்து இடத்தை குறித்து பேசக்கூடிய அநேக சபைகளையும் பற்றியும் நம்ம பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பரலோகம் என்னதுங்க? சபை. இன்னைக்கு இங்க இருந்தா வீலிவாக்கத்துல நான் இன்னொரு இடத்துல இங்க எங்க இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு, குண்டூர்ல இருக்கு நம்ம சபைகள். அதனால பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அந்த சாத்தானை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்? ஜெயிக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். அதுக்கு நமக்கு உடனாளியா இருக்க போறது என்னதுங்க? புது உடன்படிக்கை. உங்களுக்கு சத்திய கொடுக்கக்கூடிய, நம்மளுக்கு எல்லாருக்கும் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய சத்திய கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னதுன்னா புது உடன்படிக்கை. நியாயப்பிரமாணம் அவர்களை வந்து ஜெயிக்க விடாம போயிருச்சு. இஸ்ரவேலரை எதுக்கு தள்ளிடுச்சு? பகைக்கு, அடிமைத்தனத்திற்கும், சாத்தானுடைய தேவனுடைய சாத்தானுடைய பகைக்கும். அது சாத்தான் வந்து அது வந்து அடிமையாக்கி விடுறதுக்கும் சாத்தான் நியாயப்பிரமாணம் வந்து அவர்களை தரைக்குறைவாக மாற்றிடுச்சு. நம்மளுடைய புது உடன்படிக்கை அப்படி நடத்த போறது கிடையாது. நம்ம உடன்படிக்கையில நம்ம சரியான வழிபாடுகளை சரியான முறையில நம்ம கடைபிடிச்சோம்னா சாத்தானை நம்ம ஜெயிச்சவர்களா நம்ம இருக்கோம். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வந்து எதற்காக? ஆவிக்குரிய பிறப்பு எதை பத்தி பேசுதுன்னா சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. அது இஸ்ரவேலருக்காக முதல்ல நடந்திருந்தாலும் அவருடைய மரணத்திலே அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டதுனாலே நம்மளையும் ஜெயிக்கிறதுக்காக அவர் ஆவிக்குரிய பிறப்பை பிறந்தார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆவியின்படி ஆலோசனை பண்ணா மாம்சத்தின்படி பிறந்தார் என்றப்போ அதை நம்ம பக்கத்துல போட்டுடணும். நம்ம வந்து we don't even consider that. ஆவிக்குரிய விதானத்துல அவர் நம்ம யோசனை பண்றப்போ இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரா இருக்கார். ஆமேன் பக்கத்துல சொல்றாரு. அங்க ஆமேன் என்றப்போ உங்களுக்கு நீங்க பாருங்களேன், நிறைய வாட்டி இந்த இயேசு கிறிஸ்து என்னைக்குமே தன்னை ஆராதிக்க சொல்லலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னது? தன்னை ஆராதிக்க சொல்லல. நான் தேவனும் இயேசு கிறிஸ்து சொல்லிக்கலையா, தன்னை ஆராதிக்க சொல்லணும்ன்ற மாதிரியாகவும் சொல்லலையா? அதெல்லாம் சரியான யோசனைகளா? கிடையாது. இங்க சொல்ற அந்த வசனத்தின்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரா இருக்கிறார்ன்றப்ப ஆமேன் என்று சொல்ற. ஆமேன் என்றவர் யாரு சொல்லுங்க? அங்க சொல்லிட்டு இருக்கிறது ஆமேன் என்று சொல்ற அந்த ஆள் யாரு? பவுலானவர். அப்படின்னா என்னன்ற அர்த்தம்னா அவர் அதை பண்ணிட்டு இருக்கிறாருன்ற அர்த்தமா இல்லையோ?
என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரா இருக்கிறார்ன்ற ஒரு விஷயத்துல என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கிறவரா இருக்கிறார் யாரு? பவுலானவர். பவுல் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கிறவரா இருக்கிறார். ஆமீன் என்றப்ப நானும் அதுக்காக பண்றேன்ற ஒரு விஷயம் தானே அது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாதுன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. டினாமினேஷன் வைஸ் போயிட்டுன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன். கிறிஸ்துவன் சபைக்கு வந்துட்டா இயேசு கிறிஸ்து என்னைக்குமே சொல்லிக்கலையா தன்னை ஆராதிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கலையா. அப்புறம் அவருடைய நாமத்தை வச்சுதான் தேவன் பிதாவாகிய தேவனை மட்டும்தான் ஆராதனை பண்ணணுன்ற மாதிரி இப்படி இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், முதலாம் நூற்றாண்டின் காலத்தில் இருந்த அந்த ஜனங்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு சமப்படுத்தி ஆராதனை பண்ற விஷயங்களையாகவும் சேவை பண்ற விஷயங்களையாகவும் எல்லாத்துலேயும் சமமாக தான் அவங்க காரியங்களை பண்ணாங்க. பாட்டு பாடுறது, துதித்து பாடுற அந்த விஷயங்கள்ல, ஜபம் பண்ற அந்த விஷயத்துல எல்லாத்துலேயும் சமப்படுத்தி தான் முதலாம் நூற்றாண்டின் சபை நடத்துச்சுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சபை கிடையவே கிடையாது. ஒரு நம்ம சபையை தவிர மீதி எல்லா சபைகளும் அந்த மாதிரி தப்பான முறையில் இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிறப்பு. மீதி காரியங்களை நம்ம லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு 2 விதமான பிறப்புகள். ஒன்று என்னதுங்க, சரீரத்துக்குரிய பிறப்பு. அது இஸ்ரவேலருக்காகவே அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ரட்சகராக பிறந்தார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ரட்சகர் என்ற ஒரு விஷயத்துல அவர்களுக்கு 2 விதமான ரட்சிப்பு ரெகுலராக இருந்தாலும் அந்த சர்க்கம்சேஷன் என்னதுங்க, அது விருத்த சேதனம் பண்றதும் ஸ்நானங்களும் இருந்தாலும் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தினாலே வந்த சாபத்தினாலே சாபமும் அதனாலே வந்த மரணமும் அதனாலே சாத்தான் இடத்துல அடிமைத்தனமும் வந்ததுனால அவங்கள இயேசு கிறிஸ்து மீட்கிறதற்காக. இது ஆவிக்குரிய மீட்பு தான். அதனால அவர்களுக்கு ரட்சிகர். ஆனா முன்னணியே ரட்சிக்க முடியாது போயிடுச்சேன்ற மாதிரி அந்த காலத்துல அந்த ஜனங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில அறியறப்போ அவரை சொன்ன அந்த மாம்சத்தின்படி வார்த்தைகளே, இவரையே ரட்சித்துக்கலே எங்களை எப்படி ரட்சிப்பாருன்ற மாதிரி அந்த பேசின அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது உலகத்துக்குரிய வார்த்தை. இன்னைக்கு அதே மாதிரியும் இந்த வேறொரு மதத்தாரும் பேசுற விஷயங்களை அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பழைய உடன்படிக்கையும் இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயத்துல தான் நம்ம யோசனை பண்ணணும்ன்ற ஒரு கருத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பழைய உடன்படிக்கையையும் அந்த உடன்படிக்கையின் காரியங்களை நம்ம பார்க்குறப்போ அதையும் நம்ம தப்பான முறையில் யோசனை பண்றது கிடையாது. கரெக்ட் தான், அது நம்மளுக்கு தேவைப்படாதுதான். பட் அந்த விஷயத்தையும் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தப்பான விஷயத்துல உபதேசம் பண்ணவோ தப்பான விஷயத்துல அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ சான்ஸ் கிடையாது. அதுல இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிறிஸ்தவர்களாக அந்த விஷயத்துல சரீரத்துக்குரிய பிறப்பு எதற்காகன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆவிக்குரிய பிறப்பு எதற்காகன்றதையும் நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய பிறப்பு பிதாவாகிய தேவனுக்கும் ஸ்திரீ எனக்கூடிய அந்த இஸ்ரேலினுடைய ராஜ்யத்திற்கும் பிறந்த பிறப்பு. அது ஆவிக்குரிய பிறப்பு. அது எதற்காகனா சாத்தானை தோற்கடிக்கிறதுக்காக பெற்ற பிறப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. 3ஆம் முக்கியமான விஷயம், ஃபைனலாக நம்ம முடிச்சுக்கலாம் அந்த சப்ஜெக்டை. புது உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம எப்படி யோசனை பண்ணணும்? புது உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும் என்றத 3ஆம் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
தேவபக்திக்குரிய ரகசியமானது. தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதுங்க என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்படுறதா? அதுதான் பிறப்பை குறிக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி சொல்லப்போனா தேவன் தேவனானவர் சரீரம் தரிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம், அது கூடாத ஒரு விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின்படி ஆலோசனை பண்றப்ப அவர் பிறந்தார் என்ற ஒரு யோசனையில நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. அது எப்படி அவர் பிறக்காம இப்ப நம்ம பிறந்தார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பக்கத்துல வைக்கணுன்ற மாதிரி நீங்க யோசனை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? பிறக்காமையே எப்படி அவர் வருவாரு, பிறக்கிறது வேணான்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்ற மாதிரி கேள்வியை நீங்க இது பண்ண உண்டாக்கலாம். பிறக்காமையே அவர் எப்படி வருவாரு என்ற மாதிரிலாம் இல்ல. புது உடன்படிக்கையில் இருக்கிறவங்க அதுதான் விசுவாசம் என்றது. புது உடன்படிக்கையில் இருக்கிறவங்க பக்தி என்ற ஒரு வார்த்தை, அங்க தேவ பக்தி என்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படி யோசனை பண்ணுவாங்கன்னா, தேவனானவர் தேவன் தேவனா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சரீரத்திலே வெளிப்பட்டார் என்ற அந்த ஒரு வார்த்தையை மேனிஃபெஸ்டட் இல்ல இன்கார்னேட்டட் INCARNATED இன்கார்னேட்டட் என்னதுங்க? அவதரித்தார். தேவன் சரீரத்திலே என்னவானாரா? அவதரித்தார். இன்கார்னேஷன் இஸ் டிஃபரெண்ட் தேன் கெட்டிங் பர்த் இன் த வேர்ல்டு. பிறப்பை விட இன்கார்னேஷன்ன்றது தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சரியான முறைப்பாட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பிறந்தார் என்றதை விட அவர் என்னவானார்? தேவன் தேகத்திலே வெளிப்பட்டார் இல்ல அவதரித்தார் என்றது தான் சரியான வார்த்தை. பாருங்க. அப்புறம் ஆவியிலே நீதியுள்ளவராய் விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பாத்தீங்களா? புரியுதுங்களா? மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த புறஜாதி என்றது அந்த பாவத்திலிருந்து இஸ்ரவேலரை குறிக்கிற அந்த வார்த்தை தான். அவருடைய பிறப்பிலே இது கட் ஷார்ட்டா நம்ம இப்போ ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் பார்த்து இல்லைங்களா? அதனுடைய கட் ஷார்ட்டோட ஒரே வசனம் தான் இது. அவர் பிறந்தார் என்றது கிடையாது. புது உடன்படிக்கையின் பக்தி உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிறந்தார் என்று பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? தேவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து சரீரத்திலே அவதரித்தார் என்றுதான் நம்ம பார்க்கணும். சரீரத்திலே அவதரித்தார். அவர் அவதரித்து இருக்கிறப்போ அவர் என்னவானாரா? ஆவியிலே நீதிமான் என்னப்படப்பட்டார், நீதிமானாக்கப்பட்டார். இஸ்ரவேலிலே பாவங்கள் செய்த ஜனங்கள் புறஜாதியாராக தான் யோசனை பண்ணணும். அவங்க தெரியாது. ஏன்னா நீதின்றது நீதிமானாய் தீர்க்கப்படுறது இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்படி நீதிமானாய் தீர்க்கப்படுற விஷயத்தை தான் பேசுது. அவர் சரீரத்தில் இருந்த அந்த காலகட்டத்தை குறிய விஷயங்களை தான் இங்க பேசப்படுது. தேவதூதர்களுக்கு காணப்பட்டார். அப்புறம் ரட்சகர் என்று புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கப்பட்டார். எந்த புறஜாதியார்? உலகத்தில் இருக்கக்கூடிய புறஜாதியாரை பத்தி பேசப்படல. பாவம் செஞ்சவங்க எல்லாரும் தேவனுக்கு புறஜாதியார் தான். புரியுதுங்களா? அந்த பாவம் செஞ்சு இஸ்ரவேலர் என்னக்கூடிய புறஜாதிகளை பத்தி தான் இங்க பேசப்படுற ஒரு விஷயம். ஏன்னா அப்ப அவர் சரீரத்துல தான் உலகத்துல இருந்தாருங்க. புரியுதுங்களா? அப்புறமா என்ன ஆனாரா? பாத்தீங்களா? அது வரைக்கும் மகிமையில ஏறெடுத்துக் கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை இங்க பேசப்படுது.
அதனால அங்க புறஜாதின்றது வந்து நிஜமாகவே ஆவிக்குரிய விதானத்துல இஸ்ரவேலர் பாவம் பண்ணியிருந்த அந்த இஸ்ரவேலரை அந்த ஒரு வார்த்தையை கொண்டு பேசப்படுற அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இது கட்சாட்டா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, புது உடன்படிக்கையில் இருக்கிற தேவ பக்தி உள்ளவர்கள் அவர் இப்படியும் நம்பணும். எப்படி அவர் பிறந்தாருன்றது கிடையாது, சரீரத்திலே வெளிப்பட்டாருன்னு தான் புது உடன்படிக்கையின் பக்தர்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் தெய்வ பக்தி என்ற ஒரு வார்த்தை. பக்தர்கள் யாருக்கு பக்தர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு பக்தர்களா இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் சரீரத்தில் இருக்கிறப்போ சரீரத்திலே வெளிரங்கமாக்கப்பட்டார், இல்ல வெளிப்படுத்தப்பட்டார், இல்ல அவதரித்தார் என்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதுதான் ஆவிக்குரிய ஆலோசனை. பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. தேவனுடைய ரூபமாய் இருந்தும், பாத்தீங்களா, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாத்தீங்களா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாத்தீங்களா, 2 முக்கியமான காரியங்களை அங்க பேசுறது. 2 முக்கியமான விஷயத்துல தாழ்த்தப்பட்ட விஷயங்களை நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். என்னது? ஒண்ணு, இயேசு கிறிஸ்து 2 விஷயத்துல தாழ்த்தப்பட்டார். தேவனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்ம எப்பவுமே இயேசு கிறிஸ்து எனக்காக மரணித்தார், எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கிரேட்டா பார்ப்போம். அது மட்டும்தான் நம்ம கிரேட்டா பார்ப்போம். அதை விட பிதாவாகிய தேவனுக்கு சமமா இருப்பதும்,